அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னடா எங்க அம்மாவையே தப்பா பேசுறியா? கைய காலையெல்லாம் உடைச்சு விட்டுருவேன்னு கௌதம் எதிர்த்துக்கிட்டு வராங்க. அதை பார்த்து பரணி சொல்றாங்க, என்னடா நினைச்சிட்டு இருக்க? சண்முகத்துக்கிட்டயே நீ எதிர்த்து பேசுறியா? சண்முகம் மட்டும் உன்னை கையை வச்சான்னு வச்சுக்கோ, கை கால் எலும்பெல்லாம் நொறுக்கி போடுவான், நொறுக்கி. யானை பலம் அவனுக்கு இருக்கு. நான் பார்த்து அடக்கி வச்சிருக்கேன், அதனால அமைதியா இருக்கான் அப்படிங்கிறாங்க பரணி. என்ன பரணி, ரொம்ப ஓவர் திமிரா பேசிட்டு இருக்கிற? போலீஸ் அதிகாரின்னா உங்களுக்கு மட்டும்தான் கோபம் வருமா? ப்ரெஷர் மாத்திரை ஒரு வேளை நீங்க போடாம இருந்திருப்பீங்க. நான் வேணா தரட்டுமா? நான் பரணி, டாக்டர் பரணிங்கிறாங்க. என்ன பரணி, எல்லாருமா சேர்ந்து என் வாயை பிடுங்களான்னு பாக்குறீங்களா? என்கிட்ட வம்புக்கு வந்து நிக்கிறீங்களாங்கிறாங்க வைஜெயந்தி. கேஸ் முடிஞ்சதும் தோத்து போய் எல்லாரும் வெளியில வாசல்ல வந்து அழுதுகிட்டு நிக்கிறத பாக்குறதுக்கு தான் நான் வந்தேன். நான் ஒண்ணு இதுக்கு சம்மந்தப்பட்டெல்லாம் வரலைங்கிறாங்க வைஜெயந்தி. உங்க வக்கீல் நல்லவர், வாதாடுவாரு, ஜெயிப்பார்னு நினைச்சு தானே நம்பிக்கையோடு இங்க வந்து நிக்கிறீங்க. அது நடக்காது அப்படின்னு கௌதம் உண்மையை சொல்ல வரும்போது வைஜெயந்தி ஒரே அட்டை அடக்கிடுறாங்க. டே கௌதம், பேசாம அமைதியா இருங்கிறாங்க. அப்பவே சண்முகத்துக்கு சந்தேகம் வந்துருச்சு. சண்முகத்தோட சந்தேகத்துக்கு இடம் கொடுத்த மாதிரியே ராசப்பா வக்கீல் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் பேசலான்னு உடன்குடி கிட்ட போறாங்க. யாரோ எவரோன்னு கண்டும் காணாத போய்கிட்டு இருக்காங்க இந்த ராசப்பா வக்கீல். இதை பார்த்ததும் உடன்குடிக்கு சந்தேகமா இருக்கு. என்னது, நம்ம வக்கீல் நம்மளுக்கு எவ்வளவோ நம்பிக்கையா சொல்லிக்கிட்டு இருந்தவர் இப்ப என்னடானா கண்டும் காணாம போறாரு. இது உடனே நம்ம போய் சண்முகத்துக்கிட்ட சொல்லணும், வக்கீல் பண்றது சரியில்லைன்னு. உடன்குடி ஓடி வந்து, டே சண்முகம், அந்த வக்கீல் சரியில்லைப்பா, நான் போய் பேசுறேன், என்னை பார்த்தும் பார்க்காம போய்கிட்டு இருக்காரு, அவர் போற போக்கே சரியில்லைப்பா, இருக்கு நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு உடன்கடி சொல்லிட்டு போனதும் உடனே சண்முகத்துக்கு உரைக்குது. அப்போ கௌதம் சொன்னது உண்மைதான். இந்த வக்கீல் நம்ம கேஸில் ஆஜராகிற மாதிரி தெரியல, அப்படியே வந்தாலும் ஜெயிக்க வைக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சந்தேகப்பட்ட சண்முகத்துக்கு உடனே ஒன்று தோணுது. சரி, இவர்கிட்ட கொடுத்த ஆதாரம் பூரா நமக்கிட்டையும் ஒரு காப்பி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அம்மா, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, நாம நினச்சது தான் நடக்கணும்னு நான் இவங்க கிட்ட சொல்ல வந்தேன்னு கௌதம் சமாளிக்கும் போது, ஆமாம்மா, நீ கிழிச்ச என் கழுத்தில் தாலியை கட்டி என் வாழ்க்கையை நாசம் பண்ணணும்னு நீ நினச்சியல்ல, அது நடந்ததாங்கிறாங்க வீரா. உன்னைய அடிச்சு போடுறதுக்கு எங்க அண்ணன் வேண்டாம், அப்படியே என் காலில் நசுக்கி மிதிச்சு எலும்பு நொறுக்க வீசி எறியிருக்கு நானே போதுங்கிறாங்க வீரா. மரியாதையா என் கண்ணு முன்னாடி நிற்காத, ஒழுங்கு மரியாதையா போயிடுன்னு வீரா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்க சிவனாடி சார் வந்துடுறாரு. வந்ததும் என்ன பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களான்னு கேட்கும்போது, இல்லை இல்லை, என்கிட்டயே சவால் விடுறாங்கன்னு சொல்றாங்க வைஜெயந்தி. மேடம், உங்களோட கௌரவம் என்ன, ஸ்டேட்டஸ் என்ன, உங்க பணபலம் என்ன, போய் இவங்க கூடையெல்லாம் நின்று பேசிட்டு இருக்கலாமா? வாங்க மேடம், நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. வைஜெயந்தி கௌதம் கிட்ட எதுவும் பேசாத, வா போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் உடன்குடி வந்ததும் சண்முகத்துக்கிட்ட உண்மையை உடைக்கிறாங்க. சண்முகம், அந்த வக்கீல் கூப்பிட பேசாம போறாரு, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குதுப்பாங்கிறாங்க. எனக்கும் அதுதான் சந்தேகமா இருக்கு. இந்த கௌதம் சொன்னதை பார்க்கும்போது நமக்கு பின்னாடி ஏதோ சதி நடக்குதுன்னு தெரியுதுங்கிறாங்க. சண்முகம் கோர்ட்டுக்குள்ள போயும் கூட சந்தேகத்தோடவே உட்காந்துருக்காங்க. பரணி அதை கவனிச்சுட்டு கேட்குறாங்க, ஏண்டா ஏன் ஒரு மாதிரியா இருக்கேன்னு கேட்கும்போது, எனக்கு என்னமோ தப்பா நடக்குதோன்னு தோணுதுங்கிறாங்க. அப்போ அறிவழகன் கோர்ட்டுக்குள்ள வராங்க. அறிவழகனை பார்த்ததும் ரத்னா பேசணும்னு நினைக்கிறாங்க. அப்போ பரணி தான், சரிவா போய் பேசிட்டு வரலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. கூடவே வீராவும் போறாங்க. அங்க இன்ஸ்பெக்டர் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இதை பாருங்க சார், இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. நானும் வீரபாண்டி ஸ்டேஷன்ல எஸ்ஐயா இருக்கேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசுறது தடுக்கிறது சட்டப்படி தப்பு. அவங்கள தடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜட்ஜுக்கிட்ட நான் உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். என்ன முடிவு சொல்றீங்க அப்படின்னு வீரா கேட்கவும், சரி மேடம், அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அங்கிருந்து கொஞ்சம் விலகி போறாங்க. அப்ப ரத்னா, அறிவழகன் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ரத்னா சொல்றாங்க, இதை பாரு, எனக்கு கடவுள் நம்பிக்கை கூட போயிடுச்சு, ஆனா எங்க அண்ணன் மேல நான் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன், நீ எங்க அண்ணனை நம்புங்கிறாங்க. அறிவழகனும், ஆமா, உங்க அண்ணன் எப்படியும் என்னை வெளியில கொண்டு வந்துருவாருங்கிற நம்பிக்கை இருக்கு, உங்க கூட சேர்ந்து வாழ்நாளும் தான் நானும் தினம் இந்த உசுரை கையில பிடிச்சிக்கிட்டு ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கேங்கிறாங்க. இதை பாருங்க அறிவு, நிச்சயமா சண்முகத்தை நம்புங்க, சண்முகம் நிச்சயம் உங்களை வெளியில கொண்டு வந்துருவான்னு சொல்றாங்க பரணி. உங்களை வெளியில கொண்டு வரணும்னு தீவிரமா போராடிக்கிட்டு இருக்கான், எப்படியும் கொண்டு வந்துருவாங்கிறாங்க பரணி. ஆமா சிஸ்டர், நான் உள்ள இருக்கும்போதும் எனக்கு நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருந்தது, சண்முகத்தை நினைச்சு தான் எப்படியோ வெளியே வந்துருங்கிற நம்பிக்கையிலையும் இந்த உசுரை கையில பிடிச்சிட்டு நம்பிக்கையோடு இருக்கேங்கிறாங்க அறிவு. நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாதீங்க, நம்பிக்கையோடு இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஜட்ஜு வர நேரமாச்சு, நீங்க போய் உங்க இடத்துல உட்காருங்க மேடம் அப்படின்னு கான்ஸ்டபிள் சொல்லவும் சரின்ட்டு வராங்க. அங்க ஜட்ஜு வர்றாங்க. நளினி அம்மா தான் வந்ததும், இதுக்கு முன்னாடி இருந்த ஜட்ஜுக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால இந்த கேஸை நான் தான் பார்க்க போறேன்னு சொல்லி வர்றாங்க. கேஸ் எதோட நின்னுதோ அதுல இருந்தே ஆரம்பிக்கலாம், புதுசா ஒண்ணு தொடர வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. அப்போ சிவனாண்டி தான் சொல்றாரு, அதாவது இவங்க நியமிச்ச வெங்கடேஷே வந்து இவங்களுக்கு எதிராக தான் சாட்சி சொல்லிட்டு போனான், இப்போ இந்த வக்கீல் சொல்லிட்டு இருக்காரு, ஆனா இப்போ கேஸ் முடிவுக்கே வந்துட்டுது, இவன் தான் குற்றவாளிங்கிறது தீர்மானத்துக்கு வரப்போற நேரத்தில் இப்போ திரும்பவும் கேஸ் ஆரம்பிக்கணுங்கிறது அவசியமே இல்லை, இந்த கேஸ் முடிய போகுது அப்படின்னு சிவனாண்டி முடிக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. குற்றவாளி கூண்டில் இருக்கும்போது கேஸ் முடிச்சதுன்னு நீங்க வந்து சொல்லக்கூடாது, அதாவது இன்னும் குற்றவாளியோட நியாயம் தரப்பை கேட்டுட்டு தான் முடிவு சொல்லணும்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சிவனாண்டிக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருக்கு. சரி,
கேஸே முடிஞ்ச மாதிரி இருக்கும்போது இந்த அம்மா என்ன புதுசாக ஆரம்பிக்கிறாங்களேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ராசப்பாவை கேட்குறாங்க. ராசப்பா என்கிட்ட கிடைச்ச இது வரைக்கும் ஆதாரத்தை வச்சு நான் வாதாடி பார்த்துட்டேன். ஆனால் இவர்கிட்ட என் கட்சிக்காரரு நிச்சயமா இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டாரு. அதை நிரூபிக்கிறதுக்கு எனக்கு இன்னும் இந்த கோர்ட்டு 10 நாள் அவகாசம் கொடுத்தா நான் நிரூபிச்சு காட்டுறேன்னு கேட்குறாங்க ராசப்பா வக்கீல். அதுக்கு சிவனாண்டி சொல்றாங்க, இல்ல இல்ல எல்லா ஆதாரத்தையும் திரட்டி இந்த அறிவாளகனை தான் குற்றவாளின்னு சுட்டி காட்டியாச்சு. இதுக்கப்புறம் இன்னும் எதுக்கு ஆதாரம், எதுக்கு அவகாசம்? இவங்க தரப்புல இருக்கிற சாட்சியே ஒத்துக்கிருச்சு. இதுக்கப்புறம் இன்னும் எதுக்காக ஆதாரம், இன்னும் எதுக்கு அவகாசம்? நீங்க சீக்கிரமா முடிவை சொல்லுங்கங்கிறாங்க. ஆமா மேடம், இதுக்கு மேல என்கிட்ட ஆதாரம் இருந்தா தானே நான் வாதாடுவேன். என்கிட்ட ஆதாரம் இல்லைன்னு சொல்லி பார்க்குறாங்க ராசப்பா. சொல்லப்போனா என் கட்சிக்காரர் அறிவழகன் தான் அந்த கொலையை செஞ்சிருப்பாரோன்னு எனக்கே சந்தேகமா இருக்குதுன்னு சொல்றாங்க. ராசப்பா பேசினதை கேட்டதும் சண்முகம் அப்படியே ரத்தம் கொதிக்க எந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்போ பரணி முடிஞ்ச வரைக்கும் இங்கே டே கம்முன்னு இருடா, நீ ஏற்கனவே ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வந்திருக்க, கொஞ்சம் அமைதியாக இருங்கிறாங்க. அதையும் தாண்டி சண்முகம் சத்தம் போட்டு சொல்கிறாங்க, இதை பாருங்க வைக்கலாமா, குற்றவாளி கூண்டில் நிற்கிறாரு. அவர் என் தங்கச்சி வீட்டுக்கார் தாலி கட்டின கையோட கூண்டில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அவருக்காக என் குடும்பமே வெளியில் கொண்டு வரணும்னு கஷ்டப்படுறது நிரபராதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பாருங்க, எது பேசுறதா இருந்தாலும் இங்கே வந்து பேசுங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆமா, என் தங்கச்சி புருஷனை காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தான் இந்த ராசப்பா வக்கீல நாங்கள் லாயராக நியமித்தோம். நிறைய சாட்சிகளையும் ஆதாரங்களையும் திரட்டி கொடுத்துருக்கேன். எல்லாமே வாங்கிக்கிட்டு இவர் என்னடானா எந்த ஆதாரமும் இல்லைன்னா ஆதாரம் இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு இவர் மேலே இருந்த நம்பிக்கை சுத்தமாக போயிடுச்சு மேடம். என்ன சண்முகம், இது கோர்ட்டு, இங்கே நான் தான் வக்கீல். என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுங்கிறது எனக்கு தெரியும். நீயே எனக்கு சட்டம் சொல்லித்தரியான்னு ராசாப்பா கோவப்படுறாங்க. ஐயா, இவ்வளவு ஆதாரத்தை திரட்டி கொடுத்து நீங்களே என் தங்கச்சி புருஷனை குற்றவாளியாக்கிடுவீங்க போல இருக்குன்னு சண்முகம் கேட்கும்போது, ஆமாப்பா, உன் தங்கச்சி புருஷங்கிட்ட போய் பேசி இந்த கொலையை நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்க சொல்லு. வேணா தண்டனையை கொஞ்சம் குறைச்சி வாங்கி தரேங்கிறாங்க ராசப்பா. என்னோட சூழ்நிலை அப்படி இருக்குப்பா, என்னால் இவ்வளவு தான் முடியும்னு சொல்லிடுறாங்க ராசப்பா. இதை கேட்ட சண்முகம், பார்த்தீங்களா மேடம், இவருக்கு இந்த கேஸில் என் தங்கச்சி புருஷனை வெளியே கொண்டு வருவாங்கன்னு நான் லட்சமாக பணத்தை கொண்டு வந்து கொட்டியிருக்கேன் மேடம். சுத்தமாக இவர் மேலே இருந்த நம்பிக்கை போச்சு. இவரை மாற்றியே ஆகணும், எனக்கு அதுக்கு உத்தரவு கொடுங்கன்னு சண்முகம் கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்குறாங்க. நாளினி சண்முகம் கெஞ்சறதை பார்த்துட்டு மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கால அவகாசம் தான் கேட்கணுங்கிறாங்க. அப்போ சிவனாண்டி சொல்றாங்க, முடிஞ்சு போற கேஸுக்கு திரும்ப திரும்ப எதுக்கு வேற ஒரு வக்கீல் வச்சு பார்த்துட்டு இதை முடிச்சிருங்கிறாங்க. பேபி, நீங்க சொல்ற மாதிரியெல்லாம் இந்த கேஸை முடிக்க முடியாது. குற்றம் சாட்டப்பட்டவருக்கு இன்னும் வாய்ப்பு கேட்டிருக்காங்க, அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சட்டம் சொல்லுது. நீங்க சொல்லுங்க தம்பின்னு நளினி அம்மா சண்முகத்தை பார்த்து கேட்கும்போது சண்முகம் இன்னொரு வக்கீல் வைக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்பவும் பேபி சொல்றாரு, ஆமா, வேறொரு வக்கீல் வச்சு அவரும் இதே மாதிரி வாதாடி தோற்று போனா என்ன செய்வீங்கன்னு கேட்கும்போது அப்போ சண்முகம் சொல்றாங்க, இவங்க எல்லாம் பேசுறதா பார்த்தா எங்க வக்கீல இவங்க தான் மாத்திருப்பாங்க போல இருக்கு. நேற்று வரைக்கும் எங்க பக்கம் இந்த கேஸ் ஜெயிச்சிரும்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு எல்லாமே மாத்தி பேசுறாரு மேடம். ஏதோ சதி நடந்திருக்கு, அதனாலதான் இந்த கேஸ்ல முன் வந்தவங்க பின்வாங்குறாங்கன்னு சொல்றாங்க சண்முகம். வேணா அரசு தரப்புல இருக்கிற வக்கீல நம்ம ஏற்பாடு பண்ணலாமான்னு ஜட்ஜம்மா கேட்கறாங்க. இம்பட்டு காசு கொடுத்தவங்களே இப்படி பின்வாங்குறாங்கன்னா அரசு தரப்பு வக்கீல் மட்டும் இவங்க மாத்த மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? எனக்கு அவங்க மேலேயும் சந்தேகமா தான் இருக்குதுன்னு சண்முகம் சொல்றாங்க. எப்பா, வக்கீல் மேலேயே சந்தேகப்பட்டா அப்புறம் நீ எப்படித்தான்ப்பா இந்த கேஸை எடுத்து வாதாட போறேன்னு கேட்கறாங்க பிபி. சண்முகம் பரணியை பாக்குறாங்க. பரணி தாராளமா நீயே பேசலாம் அப்படின்னு சைகை பண்ணனதும் சண்முகம் தைரியமா சொல்றாங்க, இதை பாருங்க மேடம், தங்கச்சி புருஷனை காப்பாத்துறதுக்கு நானே வாதாடலான்னு இருக்கேன்னு சொல்றாங்க சண்முகம். எப்பா, கோர்ட்டில் வாதாடுறதுக்கு சட்டம் தெரிய வேண்டாமா? எல்லாரும் 5 வருஷம் 7 வருஷம்னு படிச்சுட்டு தாங்க இந்த வேலைக்கு வந்திருக்காங்க. அம்மா, சட்டம்னா என்னன்னு தெரியாமல் இருக்கலாம், நான் படிக்காதவனா இருக்கலாம், ஆனால் எனக்கு நியாயம் தர்மம் அறம் என் அப்பா முருகனை மனசாட்சியாக வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவன் நானும். நிச்சயமாக இந்த கேஸ் எடுத்து நடத்தி வாதாடி நான் எப்படியும் என் தங்கச்சி புருஷனை காப்பாற்றிடுவேன். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க அப்படின்னு சண்முகம் கெஞ்சி கேட்குறாங்க. சண்முகம் பேசுறத திசை திருப்பறக்காகவே பிபி சொல்றாரு, அடாடா, கோர்ட்டை காமெடி பீஸ்னு இவர் நினைச்சிட்டாரு போல இருக்கு. ஊரில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்குமே இந்த மாதிரி நியாயம் தர்மம் எல்லாம் தெரியும். இப்படியெல்லாம் கோர்ட்டை அனுமதிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பிபி சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப ஜட்ஜம்மா சொல்றாங்க, இதை பார்ப்பா, நியாயம் தர்மம் தெரிஞ்சவங்க நிச்சயமா கோர்ட்ல பேசலாம், சட்டம் படிச்சவங்க தான் வாதாடணுங்கிற அவசியம் கிடையாது, வக்கீலுங்கிறவங்க இரு தரப்புக்கும் உதவி செய்யறவங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சிம்பிளா ஜட்ஜம்மா சொன்னதும் பிபியோட மூக்கு உடஞ்சு அப்படியே முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு நிக்கிறாங்க. இதை பார்ப்பா, சட்டம் என்ன சொல்லுதுன்னா குற்றவாளி கூண்டில் இருக்கிறவர் இவர் வாதாடலான்னு அவர் சொன்னா மட்டும்தான் நீங்க வாதாட முடியும்னு சொல்றாங்க. அப்ப எல்லாருமே அறிவழகனை பார்க்கும்போது அறிவழகன், ஆமா, எனக்காக அவர் வாதாடி, அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஜட்ஜம்மா சொல்றாங்க, சரி, நாளைக்கு நீங்க வாதாடலாம்னு சொல்லிடுறாங்க. திருப்தியோட எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. அப்ப அறிவழகன் சம்பந்தப்பட்ட ஃபைல் எல்லாம் எடுத்து முருகனுக்கு முன்னாடி வச்சு சாமியை கும்பிட்டு இருக்காங்க சண்முகம். தாராளமா இந்த கேஸ்ல ஜெயிக்கலாங்கிற மாதிரி முருகனும் உத்தரவு கொடுக்குறாரு. இங்க வைகுண்டம், பள்ளிக்கூட வாசலே போகாத நீ எப்படி கோர்ட்ல போய் வாதாடி என் மாப்பிள்ளையை கொண்டு வருவேன்னு சந்தேகத்துல கேட்கறாங்க.